ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து சுவையான மொறுமொறுன்னு பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பணியாரக்கல்லை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி காஞ்சதுக்கப்புறம் பணியார மாவு நாங்கள் ரெசிபி ஒரு நாளைக்கு நான் போடுறேன். இது பச்சரிசி, உளுந்து, இட்லி அரிசி கலந்து மாவு அரைச்சி வச்சுருக்கேன். அது வந்து வெங்காயம், பச்சை மிளகா, கடுகு, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு மாவை வந்து ஒரு புளிக்கரண்டியில் எடுத்து ஒவ்வொரு புளியாக ஊற்றிடணும். நல்ல மொறுமொறுன்னு பணியாரம் சுட சுட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். பணியாரம் ஊற்றி ஒரு பக்கம் வெந்துருச்சு மொறுமொறுன்னு. இப்போ திருப்பி போடணும். திருப்பி போட்டு இன்னொரு பக்கம் வேகிறதுக்கு சுற்றி எண்ணெய் ஊற்றி மொறுமொறு வேகணும். பணியாரத்துக்கு பச்சரிசி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டால் மொறுமொறுன்னு நல்லா செவந்து வரும். பச்சரிசியோட உளுந்து போட்டு, உளுந்து கூட வெந்தயம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டோம்னா நல்ல மொறுமொறுன்னு செவக்க பணியாரம் நல்லாயிருக்கும். எனக்கு திருப்பி போட்டு செவக்க கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினேன். சுற்றி எண்ணெய் ஊற்றினா இன்னும் கொஞ்சம் மொறுமொறுன்னு பணியாரம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பணியாரம்லாம் திருப்பி போட்டு மொறுமொறுன்னு வந்துடுச்சு. நம்ம பாட்டிலே வச்சிடலாம். அதை சூப்பரான மொறுமொறு பணியாரம் ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மிக்ஸாக நல்லா சரி போகலாம். சுவையான மொறுமொறு பணியாரம் ரெடிங்க. இது நல்லா சூடாக பணியாரத்தோடு சட்னி, கார சட்னி, தேங்காய் சட்னி, எல்லா விதமான சட்னிக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும். சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.